கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் இரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது உபாகமம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம் என்றார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு இனிமேலும் பேசவும் கேட்கவும் வேண்டாம் என்பதே. பிரியமானவர்களே, அனுதினமும் வேத வசன தியானங்களை தொடர்ந்து ஆங்கிலம் மற்றும் கன்னட மொழிகளில் பேசி வெளியிட்டும், அது தமிழ் மற்றும் இந்தி மொழிகளில் மொழிபெயர்த்தும் வெளியிடுகிறோம். இதில் தின தியானங்களை ஒழுங்குபடுத்தி ஆங்கிலம் கன்னடம் மொழிகளில் முதலில் பேசுகிற அருமையான ஊழியக்காரரின் சாட்சியை இன்று நாம் கேட்கப் போகிறோம். திருச்சபையில் 21 ஆண்டுகள் ஊழியம் செய்து அக்டோபர் 1ஆம் தேதி 2015 திருச்சபையிலிருந்து வெளியேறும்போது நான் என்னுடைய நண்பர்களிடத்தில் சொன்ன வார்த்தைகள் இதுதான்: இனிமேல் தென்னிந்திய திருச்சபையின் ஊழியங்களில் மட்டுமல்ல, முழு உலகத்திற்கும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் என்னை உணர்த்துகிறார் என்று சொல்லி சபையிலிருந்து வெளியே வந்தேன். அந்த கடினமான காலகட்டத்தில் கண்ணீர், வேதனை, போராட்டமாக இருந்தது. அந்த நேரத்தில் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியமானது தினமும் வேத வசனத்தின் தியானத்தில் அநேகரை நடத்தும்படியான கிருபையை அவர் கொடுத்தார். 2015 நவம்பர் 24ஆம் தேதி இந்த தின தியான வசனங்களை அனுப்பும்படி ஆரம்பம் செய்தேன். கர்த்தர் 10 வருடமாக அற்புதமாக நடத்தியிருக்கிறார். இது மனிதர்களின் கைகளால் சாத்தியமே இல்லை. நான் என்று சொல்லிக்கொள்ள எதுவும் இல்லை. எல்லாம் கர்த்தரே செய்தார். அவருக்கு மட்டுமே மகிமையை செலுத்துகிறேன். என்னுடைய இந்த பயணத்தில் சகோதரர் சைமன் அவர்கள் தினம்தோறும் 4 மொழிகளிலும் பேசுகின்ற தின தியானங்களை ஒருங்கிணைத்து ஒழுங்கும் கிரமமுமாக அதை அனுப்புகிறார். தமிழ் மொழியில் பாஸ்டர் பால் பிரபாகர் அவர்கள் கன்னடத்திலிருந்து தினமும் தமிழில் மொழிபெயர்த்து வாசிக்கிறார். அதேபோல ஹிந்தி மொழியில் கிளாரன்ஸ் சார்லஸ் என்பவர் ஒரு பள்ளிக்கூடத்தின் பிரின்சிபாலாக இருந்து தங்களுடைய வேலைகளின் மத்தியில் தினமும் இந்தி மொழியில் பேசி அனுப்புகிறார். இவர்கள் எல்லோரும் தினமும் நேரம் ஒதுக்கி வேத தியானங்களை வெளியிட உதவி செய்கிறார்கள். இவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கு தினமும் ஜெபிக்கிறேன். மற்றும் நான் இந்த வேத தியானங்களை ஆரம்பிக்கும்போது ஒரு சிலர் என்னோடு நெருக்கமாயிருக்கிற நண்பர்களுக்கு மட்டுமே அனுப்பினேன். இப்போது 24க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு வேத வசனங்கள் சென்றடையும்படி கர்த்தர் கிரியை செய்து ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய இந்திய தேசத்திலும் அநேக சபை விசுவாசிகள் இந்த தின தியானங்களை கேட்டு பயனடைகிறார்கள். இவை எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தர் மட்டுமே மகிமை அடைவாராக. இன்றைய தியான வசனத்தை நாம் கவனித்து பார்ப்போம். கர்த்தர் மோசேயினிடத்தில் இனி ஒன்றும் என்னோடே பேச வேண்டாம் என்று சொல்லுகிறார். மோசேயை கர்த்தர்தான் அழைத்து அவனை தலைவனாக்கினார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வாக்குத்தத்த தேசமாகிய கானானுக்கு வழிநடத்தும் பொறுப்பையும் அவனிடத்தில் கொடுத்தார். மோசேயுடன் கர்த்தர் பேசுகிறவராகவும் இருந்தார். ஆனால் இப்போது ஜனங்களின் கடினமான மனதின் நிமித்தமாக மோசே செய்த காரியத்தினால் கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ யோர்தான் நதியை தாண்டி போவதில்லை, நீ கானானுக்குள் பிரவேசிப்பதில்லை என்றார். ஆனாலும் மோசே கர்த்தரிடம் பேச முற்படும்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம் என்று தடுத்துவிட்டார். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில்
ஏதோ ஒரு சாதனை செய்து உயர்ந்த பதவிகளை அடைய வேண்டும் என்று ஆலோசிக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மீது வைத்திருக்கும் திட்டமும் தீர்மானமும் வேறொன்றாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கையிலும் சிலவற்றை விட்டு வெளியேற வேண்டியதாயிற்று. கர்த்தர் உண்மை உள்ளவராக இந்த 10 ஆண்டுகள் அற்புதமாக நடத்தியிருக்கிறார். என் பாத்திரம் நிரம்பி வழியும்படிக்கு ஆசீர்வாதத்தினால் என்னை நிரப்பியிருக்கிறார். இதற்கு நானே சாட்சி. நிறைய பேர் எனக்கு உதவி செய்து எனக்கு பக்கபலமாக நிற்கிறார்கள். இதையெல்லாம் கர்த்தரே செய்திருக்கிறார். இன்னமும் கூட தேவன் தம்முடைய சித்தத்தினால் என்னை நடத்தட்டும். அவருடைய கரங்களில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் எல்லா கிருபையின் வரங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். நீரே எங்களை கரம் பிடித்து நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.